பேரோ பரமசிவன் என்று சொல்லலாம். பரமசிவன். உண்மைதான். சரி சாமி. அப்படி நான் சிவனாக இருந்தாலும் சரி, நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தவன்? இந்த உலகமே பிறக்கும் முன்னே, உலகமே பிறக்க முன்னே சிவனாக நான் பிறந்தவன். ஓ, சிவனாக நீங்க பிறந்தீங்க. உண்மைதான். ஆகட்டும் சாமி. சிவனாக பிறந்து கலந்து உங்களுக்கு ஏதாவது காரியமாய் வைத்ததா? ஆமா சாமி. சொல்லுங்க. சரி, அப்படியே சொல்லுங்க. பர்வதராஜன் பெற்ற பார்வதியை நாம் மாலையிட்டு பாலர்களை பெற்றெடுத்தோம். ஓ, இரு பாலர்களை. உண்மைதான். யாரு? பிறந்தவனே மூத்தவன் விநாயக பெருமான். என் இளைய மகனோ பள்ளிமலையில பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானோ இளைய குழந்தை. சரி சாமி. அப்படி இருந்தாலும் நான் கைலகிரி ஆண்டு வந்தாலும் நான் பார்வதாலே மாலையிட்டு இந்த கைலகிரி பீடத்திலே புரிஞ்சு வருகிறோம். அப்படி இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? அதாவது உலகிலே இருக்கக்கூடிய உயிருள்ள ஜீவபேதங்களுக்கு யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு படியளப்பதோ என்னுடைய வேலை. படியளப்பதோ உங்களுடைய வேலை. உண்மைதான். சரி சாமி. அதனால நான் உலகமெங்கும் படியளந்து இதோ கைலகிரி வந்து விட்டு சரி தேவையாகப்பட்ட பார்வதாலே பார்க்க வேண்டும். ஆகட்டும், புறப்பட்டு போகலாம். பொன்னான திருவடிய தேவியாளப்பட்ட பார்வதா தேவி அடிபிடிந்தே சுவாமி என்னுடைய பாதத்தை பணிந்தபடியா இந்த பிறந்த உலகத்திலே நீ நீடோடு வாழ்ந்திருப்பாய்.
பொன்னடி திருவடி கமலங்களை போற்றியே வணங்கி இருக்கிறேன் தாத்தா. அதுக்கும் நல்லதா தாத்தா இதோ என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் ஆமா இதுவும் சிறு சிறப்பாக வாழ்வார். தாத்தா. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அதிசயம் கொண்டு வந்து தாத்தா. அதிசயம் கொண்டு வந்து ஆமா என்னப்பா தாத்தா. நான் தெய்வமா சுத்தி வந்தேன் தாத்தா. ஒரு வாழைக்கு எத்தனை குலை இருக்கும்? ஒரு வாழைக்கு ஒரு குலை இருக்கும். ஒரு வாழைக்கு ஒரு குலை இருக்கும். ஒரு குலைதான் இருக்கும். ஆனா தாத்தா எங்க பூலோகம் சுத்தி வரக்குள்ள பூமியில ஒரு வாழையில 2 குலை இருக்குது தாத்தா. ஒரு வாழையில 2 குலையா? 2 குலை அப்படி பெருச்சு பெருச்சா தொங்குது. நீளமா பெருசு பெரிய என்ன கலந்து போடுவோம். அறாமலே சிங்கப்பிள்ளை கீழப்பிள்ளை சொல்லுங்க தாத்தா. ஒரு வாழையிலே 2 குலை பொங்குறது என் கண்ணால பார்த்து தாத்தா. இது ஒரு புதுமையாக ஒரு அதிசயமான தாத்தா. ஏய் என்ன நினைச்சா காமராஜ் ஆடி வாங்க முன்னாடி. ஆமா ஆனா இதுவரைக்கும் ஆமா உலக பிரபஞ்சத்திலேயே ஒரு வாழையில 2 குலை இருந்தது பார்த்தது தானே. ஆமா என் பின்னாடி நீ வா. சரி உனக்கு எப்படி உனக்கு ஆற்றல் விட்டும் பாரு. அப்படியா? ஆமா உடனடியா அதை பார்க்கணும். நான் பார்த்தேன்ல. ஆமா நான் பார்த்ததுல உனக்கு பங்கு கொடுக்கணும்ல. வா போலாம். போலாமா தாத்தா? நாரதா நான் கூட்டிட்டு போகக்குள்ள ஒரே நிமிஷம். சரி சொல்லு. இதுல ஒண்ணும் பித்தலாட்டம் இல்லையா? நான் பித்தலாடக்காரன் நானு. ஆனா நம்ப முடியா இல்லையா? நாரதா பொசலகார பண்ணியா? நீ உனக்கு ஒண்ணு கேட்டாங்களா இத? இல்ல சாமி நாரதனை நம்பி போலாமா? நம்பி வாங்க உனக்கு கொடுப்பாரு. தாத்தா நான் நல்ல மனுஷன் என்னோட வா. உனக்கு சேர்க்கிற மாதிரி இடம் எப்படின்னு போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. என்ன பேரு தாத்தா? போற வழியில என் முன்னாடியே தான் வந்திருக்கணும். எங்கேயும் நிக்க கூடாது. அப்படியா? ஆமா சரியா? போலாம். தாத்தா பேசாம புதுமை பார்க்க தானே வந்த. நீ பேசாம என் பின்னாடி வா தாத்தா. அதாவது மறிச்சு பாதம் பண்ணிடுறாங்கல்ல. சிவபெருமானை வேண்டுபவரும் கோடான கோடி பேர் இந்த பூமியில இருக்கிறார். உண்மைதான். யாராவது கும்பிடுவாங்க தாத்தா. நீ வா தாத்தா. புதுமை பார்க்கணும்ல. பார்க்கணும். அப்புறமேட்டுக்கு இதை பார்த்துட்டு போய் அப்புறம் பார்க்கலாம். பாக்குற நிக்கிற நாரதம் கூட்டு வந்துட்டான். கலகத்தை மூட்டிட்டான். கலகு பெரிய அப்ப நீ என்னையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கூட்டு புதுமையை காட்டுறதுக்கு. புதுமையை பார்த்து போலாம். ஆமா இது என்னன்னு பார்த்துட்டு போகலாம்டா. அப்படியா? சரி நீ பார்த்துட்டு வா. நான் அந்தாட நிக்கிறேன். ஐயா சிவபெருமானே, உங்கள் திருவள்ளி பாதங்களுக்கு இந்த பாவையாகப்பட்டவர் அதே கூட வந்தனம் செய்தேன் ஐயா. இந்த பரவனுடைய பாதத்தை பணிந்தபடியா சரி என்று என்றைக்கும் நீ சீரும் சிறப்பாகவும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய். அப்படியா சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலியா? ஐயா வந்தால நீங்களும் இப்படியா சீரும் சிறப்போடு
சுமங்கலியாக வாழ்ந்திருப்பா என்று சொல்றீங்களே, சற்றேனும் இங்க வந்து பாருங்கள் ஐயா. வந்து பாருங்கள். இவர் யார் என்று தெரிகிறதா? யார் இது? என்னை கட்டிய கணவர் மாண்டு மடிந்து போனார். மாண்டு புழுப்புடுத்து போயிருக்கிறார். எப்படி நான் அதாவது சுப மாங்கல்யத்தோடு இருக்க முடியும்? எப்படி வரமளித்தீர்கள்? வரமளித்தீர்கள் அல்லவா? உயிர் தாருங்க. உயிர் கொடுக்க. சொல்லும் வார்த்தை மாறாமல் என் மன்னவரை குயிர்விக்க வேண்டும். சிவபெருமான் என்று கூட பார்க்க மாட்டேன். சொல்லும் வார்த்தை மாறாமல் என் மன்னவருக்கு உயிர் தாருங்கள். மன்னனுக்கு உயிர் கொடுக்கணும். ஆமா. கணவனுக்கு உயிர் கொடு கேட்கிறாயா? இது என்னால உயிர் கொடுக்க ஆகாதமா? சுமைகளையாக இரு என்று வாழ்த்து விட்டு என் மன்னவருக்கு உயிர் கொடுக்க முடியாது என்கிறாயே. நீ எல்லாம் இந்த உலகையாளம் பரம கடவுளா? ஈஸ்வரனா? ஆமா. இவன் நீதான் கூட்டிட்டு வந்த. நாரதனுக்கு வேணுங்கிற அளவு கொடுவாங்க. நாரதன் தானே கொண்டு என்ன மாற்றி விட்டாங்க. நான் நாரத வாக்கி போட்டுக்கிறேன். என்ன கெட்ட கட்ட வாக்கி வச்சுட்டு கொடுவேன் நானு. தாத்தா நீங்க கூட்டிட்டு போறீங்க. மூடிட்டியா போறாடி வந்திருக்காமல்ல. நான் புதுமை காடு தானே வந்தேன். ஆமாடா என்னால தானே தப்பு. அப்புறம் வந்து கொத்தலக்காரன் வந்தா குடும்பத்தை கெடுத்துட்டா, அதை கெடுத்துட்டா, இதை கெடுத்துட்டான்னு புதுமை காட்டுன்னு கூட்டி வந்தல. புதுமை பார்க்கணும்ல, பார்க்கணும்ல. இங்க வா. பாத்துட்டியா? இதுதான் புதுமை. ஒரு வாழை மரமா நீங்க ஒரு குடும்பம் 2 குலை தொங்குதுன்னு. ஒரு குலை, இது ஒரு குலை, 2 குலை. ஒரே வாழை மரம். ஒரு குடும்பத்துல பாவம் புறச்சே இறந்து கிடக்குது அந்த பொண்ணு. அவராஜியா இரு, சுமகலியா இரு, இல்ல உயிர் இருக்கு. நீ சொல்லும் போதே என்ன சொல்லிருக்கணும்? ஒரு மரத்துல 2 குலை 2 வாழை இருக்கிறது. ஆமா. அதுல ஒரு குலை சிறப்பா இருக்குது, ஒரு குலை வாடி போச்சு சொல்றது. நான் அப்பயே புரிஞ்சுக்கணும். நான் சொன்னதெல்லாம் சொன்னேன். வாங்காயில உழுவுல தாத்தா 2 குலை இருக்குதா? ஆனாலும் ஒரு ஆனா வச்சேன். ஏற்கனவே வாங்கிருக்கிறான். அதனால ஒண்ணு கட்டு போல கிட்ட கூட்டு போவதா என்ன தானே நடவாடு அடிக்குது. பாத்தியா? கட்டு போகல. அந்த பணத்தை மட்டும் எழுப்பி கொடுத்தா எரி போடுங்க. ஒன்னால முடியாதா? சாமி பொண்ணு மவராஜி முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நீ தலைமாட்டில் உட்காருப்போ. ஈ முடுக்கு போ. இனிமே நான் தான் ஈஸ்வரன். உன் வேலை இனிமே நான் தான் பண்ண போறேன். நான் தான் இனிமே ஈஸ்வரன்.
சத்தியாவதி ஒன்று கட்டு போகல பொண்ணு ஒண்ணும் கட்டு போகல சரி ஈஸ்வர நாடு முடியாதுன்னா நீங்க மச்சன ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படியா அந்த கணவர் வெளியே வர சொல்லு. எம்பெருமான் நாராயணமூர்த்தி எதிர்பார்த்து காத்து. அதனால நீங்க புடிச்சது போதும் அடுத்த ஆளை கூட்டிட்டு வரேன் இந்த ஆளை அப்படி உட்காரு. இத்தனையும் நாங்க பொய். அழைத்து வாருங்கள். ரவுண்டு கூட்டிட்டு வர இல்ல நீ செத்து போயிருவ. அப்படியா இப்படியாகவே நாரத மகாரிஷி வைகுண்டம் போவ மகாலட்சுமி சபை தற்பார்